ஹாய் ஹலோ காய்ஸ், இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அதாவது திவினேஷ் மற்றும் இனியா அவர்களுக்கு அவார்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் நடந்திருக்குங்க. அது யார் கொடுத்திருக்காங்க அந்த அவார்டு, அதுக்கான பின்னணி என்னன்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற பர்சனா நீங்க இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோக்கான நோட்டிபிகேஷன்ஸ் அண்ட் பாப்அப்ஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூஸா கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ பத்தி உங்களுக்கான கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா தாராளமா நீங்க கமெண்ட் பாக்ஸ்லயும் மென்ஷன் பண்ணலாம். சோ ரீசெண்டா ஜி தமிழ் வந்து பாத்தீங்கன்னா 2025க்கான ஜி குடும்ப விருது அப்படின்ற விஷயம் நடந்துட்டு இருக்கு. இதுல நிறைய செலிபிரிட்டிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாம குறிப்பா இதுக்கு வந்திருக்கக்கூடிய மெயின் கெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். சோ வந்திருக்கக்கூடிய மெயின் கெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பெரிய பெரிய ஆக்டர்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. இதை குறிப்பா சொன்னோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆர்யா அவர்கள் வந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம பரோட்டா சூர்யா அவர்கள் வந்திருப்பாங்க. சோ இவங்க எல்லாரும் தனித்தனி கேட்டகரியில இருக்கவங்களுக்கு வந்து விருது கொடுக்க வந்தாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். சோ அந்த வகையில சரிகமா டீம்ல இருக்கவங்களும் ஒரு சில பேர் உள்ள இருந்தாங்கன்ற விஷயம் அந்த கிளிப்ஸ்ல பார்க்கும்போது தெரியுது. அதை குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா இனியா வந்து வாங்கியிருக்க மாதிரி அவார்டு கிடைச்சிருக்கு. அதாவது அவங்க அம்மாவுக்கு வந்து கொடுக்குற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த கிளிப் வந்து போஸ்ட் பார்த்திருப்போம். அது மட்டும் இல்லாம திவினேஷ் அவர்களுக்கு வந்து 2 அவார்டு கிடைச்சிருக்குங்க. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட் பப்ளிக் ஃபேஸ் ஃபெமிலியர் ஃபேஸ் அப்படின்ற கேட்டகரியில ஒரு அவார்டு கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம சரிகமப்பா லிட்டில் சூப்பர் சாம்பியனோட டைட்டில் வின்னர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு கேட்டகரியும் அவருக்கு 2 விருதுகள் கிடைச்சிருக்கு. இந்த விருதை கொடுத்தது யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நடிகர் சூர்யா அவர்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு இந்த விருதை வழங்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஆன் ஸ்டேஜ்ல ரொம்ப ஹாப்பியா வந்து ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். சோ இந்த விருது வாங்கினது உங்களுடைய சப்போர்ட்டால் தான். அது மட்டும் இல்லாம இந்த சப்போர்ட் நீங்க என்னைக்குமே எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற விஷயத்தையும் அங்க மென்ஷன் பண்ணியிருப்பாரு. அது மட்டும் இல்லாம ஜி தமிழ் தேங்க்ஸ் அப்படின்ற விஷயத்தையும் பாத்தீங்கன்னா அவரோட இன்ஸ்டாகிராம் வந்து போஸ்ட் போட்டு ரொம்ப அந்த விஷயத்தை செலிப்ரேட் பண்ணியிருப்பாரு அப்படின்னு கூட சொல்லலாம். சோ திவினேஷோட பர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், சோ அவர் பண்ணக்கூடிய விஷயங்கள் நாளுக்கு நாள் இன்னும் கொஞ்சம் அதிகமா ஆயிட்டே இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். சோ ரீசனா வந்து பாத்தீங்கன்னா கனடா போயிருந்தாரு. அங்க லைவ் கான்சர்ட்ல கூட வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய லிஜெண்ட்ஸ் கூட வந்து பாத்தீங்கன்னா பாட்டு பாடி ரொம்பவே ஹாப்பியா அந்த விஷயத்தை ஷேர் பண்ணியிருப்பாரு. அதை குறிப்பா சொல்லணும்னா ஜட்ஜஸ் ஸ்ரீனிவாசன் சார், விஜய் பிரகாஷ் சார், அது மட்டும் இல்லாம எஸ்பிபி சரண் சார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பெரிய பெரிய லிஜெண்ட்ஸ் கூட வந்து பாத்தீங்கன்னா கான்சர்ட்டா லைவா வந்து பாடிட்டு இருந்தாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். சோ இந்த விஷயத்தை எல்லாருமே ஆல்ரெடி ரீசெண்டா ஸ்ரீனிவாசன் சார் வந்து மேடையிலேயே வந்து அதாவது சரிகமப்பா ஸ்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருப்பார் லாஸ்ட் வீக் ஓல்ட் இஸ் கோல்ட் ரவுண்ட். ஏன்னா அந்த ரவுண்டுக்கு வந்து திவினேஷ் வந்திருந்தாரு. சோ இந்த மாதிரி திவினேஷோட புகழாகட்டும் அவருடைய அவார்ட்ஸ் ஆகட்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது அப்படின்னு கூட சொல்லலாம். சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? திவினேஷோட ஃபேன் எத்தனை பேர் இருக்கீங்க? சோ உங்களோட கருத்து என்னன்ற விஷயத்த மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க.